சவுத்துல உட்கார்ந்து வெட்டியா கதை பேசுறதுக்கு பதிலா ஒரு குட்டி சவுத்துல இருந்து இன்னொரு குட்டி சவுத்துக்கு தாவறது, கட்டடம் கட்டடம் பாயறது, இந்த விளையாட்டுக்கு பேர் தான் பார்க்கோர். இது பாக்குறதுக்கு எவ்வளவு ஜாலியா இருக்கோ அதை விட 10 மடங்கு ஆபத்து ஜாஸ்தி. இதுல நிறைய மூவ் ஜோன், டிஃபரெண்டான சம்மர்ஸ் ஆல்சோ இருக்கு. ஆனா இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவ் எதுனா கேட் லீப். இதோட சாராம்சம் என்னன்னா, ஒரு சின்ன கேப்ல இருந்து இன்னொரு வெர்டிகல் சர்ஃபேஸ்க்கு ஜம்ப் பண்ணி அப்படியே உங்க கைகளோட உதவியால உங்க உடம்ப அந்த வெர்டிகல் சர்ஃபேஸ்க்கு மேல கொண்டு போறது. இதுதான் இந்த மூவோட டெக்னிக். இந்த வித்தைக்கு நமக்கு வாத்தியார் இந்த பூனை பயவுள்ள. பூனைனா இந்த பூனை இல்ல, இந்த வித்தையை ஒழுங்கா பண்ண பூனை. காய்ஸ், பூனைக்கு கூட அடி சறுக்கலாம். ஆனா நீ இந்த பார்க்கோர் பண்ணிட்டு இருக்கும் போது, முக்கியமா இந்த கேட்லிப் பண்ணும்போது அடி சறுக்கிச்சுன்னா அவ்வளவுதான், உங்க லைஃப்ல பெரிய சர்க்கிளை சந்திக்க நேரம். பார்க்கோர்னால லைஃப் அக்கப்போற மாறக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க முக்கியமா என் பேச்ச கேப்போர் இந்த வீடியோவை பார்க்கலாம். டேக் ஆஃப்ல மேக்ஸிமம் வெலாசிட்டி கிடைக்கணுங்கிறதுக்காக தான் நீங்க ஜம்ப் பண்ணும்போது உங்க கைகளை மேல் நோக்கி உயர்த்துறீங்க. இதனால உங்க ஹிப்ஸ்ல கூடுதலான ஒரு டவுன் ஃபோர்ஸ் உருவாகுது. இதனால உங்களுக்கு 20% எக்ஸ்ட்ரா டிஸ்டன்ஸ் கவர் ஆகுது. ஆனா உங்க உண்மையான திறமையை நீங்க எப்படி லேண்ட் பண்றீங்க அப்படிங்கறதுல தான் இருக்கு. நீங்க குதிக்கும் போது சுவத்துல முட்டாம இருக்கிறதுக்கு உங்க கால்களை எப்படி வச்சீங்கன்னா அது குஷன் மாதிரி ரியாக்ட் பண்ணும். நம்ம கால்ல இருக்கிற பாதங்கள் ஒரு ஸ்பிரிங் மாதிரி ஆக்ட் பண்ணி ஃபுல் இம்பாக்டையும் அது அப்சர்வ் பண்ணிக்குது. இதனாலதான் நீங்க கைகளால சுவத்தை பிடிக்கும் போது கீழே விழாம அங்கேயே நிக்கிறீங்க.